அனைவருக்கும் வணக்கம். ராகு கேது பெயர்ச்சி பலன்கள், அதாவது இந்த 2026 வருடத்துல ராகு பகவான் கும்ப ராசியிலிருந்து மகர ராசிக்கும், கேது பகவான் சிம்ம ராசியிலிருந்து கடக ராசிக்கும் பெயர்ச்சியாக போறாங்க. இந்த ராகு கேது பெயர்ச்சி எந்த டேட்ல நடக்க போகுது, எந்த டேட்ல இருந்து எந்த டேட் வரைக்கும் இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா, இந்த 2026 வருடத்துல டிசம்பர் மாதம் 5ஆம் தேதியிலிருந்து 2028 ஜூன் மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் ராகு பகவான் மகர ராசியிலையும் கேது பகவான் கடக ராசியிலையும் சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. சோ இந்த டேட்ல தான் இந்த ராகு கேது பயிற்சி நிகழப்போகுது. இந்த ராகு கேது பயிற்சியில ஒரு விசேஷமான அமைப்பு என்னன்னாக்கா, குரு கேது இணைவு ஆரம்பத்துல இருக்கு. கிட்டத்தட்ட டிசம்பர் மாதத்திலிருந்து 2027 ஜூன் மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் குருவும் கேதுவும் இணைந்து கடக ராசியில இருப்பாங்க. இது இந்த ராகு கேது பயிற்சியில ஒரு பெரிய விசேஷமா பார்க்கப்படுது. பொதுவா குரு கேது இணைவு ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு. இதை ஞான யோகம் அல்லது கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிற மாதிரி ஜோதிட சாஸ்திர பிரகாரம் சொல்லுவாங்க. எனவே உச்ச குருவோட கேது பகவான் இணையக்கூடிய ஒரு அமைப்பு. சுமார் உங்களுக்கு ஒரு 6 மாத காலம் இந்த டைம் லைன் இருக்கும். சோ இதெல்லாம் பத்தி தான் இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் அப்படிங்கிற இந்த தொகுப்புல நம்ம பார்க்க போறோம். இந்த ராகு கேது பயிற்சி நம்மளோட ராசி, நம்மளோட நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம டீப் அண்ட் கிளியரா நம்ம பார்க்கலாம். மேலும் பதிவு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷனும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க பதிவிடக்கூடிய பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். மேலும் இந்த பதிவை நான் குடும்ப வாழ்க்கை, திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை, தேக ஆரோக்கியம், மாணவர்கள், குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம், காதல் சார்ந்த விஷயம், இப்படி நிறைய செக்மெண்டா பிரிச்சு அந்த செக்மெண்ட்டுக்கான டைம் லைன் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். முழு பதிவையும் பார்க்க டைம் இல்லாதவங்க உங்களுக்கு ஸ்பெசிபிக்கா எந்த டாபிக் பார்க்கணுமோ அதை மட்டும் நீங்க டச் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பதிவை முழுமையா பார்க்கலாம். இப்போது கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம். நம்மளோட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் தற்போது ராகு ஜென்மத்திலையும் கேது 7ஆம் இடத்திலையும் சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்காங்க. டிசம்பர் 5ஆம் தேதி ராகு பகவான் நம்மளோட ராசி மற்றும் நம்மளோட நட்சத்திரத்துக்கு 12ஆம் இடத்துக்கும், கேது பகவான் நம்மளோட ராசி மற்றும் நம்மளோட நட்சத்திரத்துக்கு 6ஆம் இடத்துக்கும் பயிற்சியாக போறாங்க. இந்த ராகு கேது பயிற்சியில ஒரு ஸ்பெஷலா நம்ம பாக்குறது என்னன்னா, குரு கேது இணைவு 6ஆம் இடத்துல இருக்கும். கிட்டத்தட்ட உங்களுக்கு முதல் 6 மாதம் டிசம்பர்ல இருந்து ஜூன் 25 வரைக்கும், டிசம்பர் 5ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 25ஆம் தேதி 2027, சோ அந்த டைம் லைன் வரைக்கும் குருவும் கேதுவும் நம்மளோட ராசி மற்றும் நம்மளோட நட்சத்திரத்துக்கு 6ஆம் இடத்துல கன்ஜக்ஷன்ல இருப்பாங்க, கூட்டணியில இருப்பாங்க. பிளஸ் குரு பார்வையில இந்த ராகு 12ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வார். இப்போ இது நமக்கு அட்வான்டேஜா டிஸ்அட்வான்டேஜா அப்படின்னு பார்த்தோம்னா, கம்ப்ளீட்டா இது அட்வான்டேஜ் தான். ஃபர்ஸ்ட் நமக்கு ஜென்ம ராகு விலகுது. அதை நான் நம்மளோட ராசி நம்மளோட நட்சத்திரத்துக்கு நான் பாக்குற ஒரு பெரிய அட்வான்டேஜ். முதல்ல நமக்கு இருக்கிற அந்த சிந்தனை குழப்பம், சிந்தனையில இருக்கக்கூடிய அந்த ஒரு கலக்கம், தெளிவில்லாத ஒரு மனநிலை, அது கம்ப்ளீட்டா விலகுது. ஜென்மத்துல இருக்கிற ராகு விலகுறதுனால சிந்தனை தெளிவு அடையுது, ஓவர் திங்கிங் எல்லாம் குறையுது. இப்போ மைண்ட் அப்படியே பீஸ்ஃபுல்லா மாறுது, ஹெல்த்தியா மாறுது, பாசிட்டிவ் திங்கிங் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகுது, கான்பிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நம்ம புதுசா பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனை ஓட்டம் இப்ப இன்க்ரீஸ் ஆகும். பாசிட்டிவ் திங்கிங், புதிய முயற்சி, இதெல்லாம் பிரமாதமா ஆக்டிவேட் ஆகுது. இது நாள் வரைக்கும் உங்களுக்கு இருக்கிற அந்த மனக்குழப்பம், மன விரக்தி, எதுக்கா வாழ்றோம் அப்படின்னு இருக்கிற அந்த சிந்தனை மீண்டும் புதுப்பிக்கப்படுது அப்படின்னு நான் சொல்றேன். இந்த சிந்தனை புதுப்பிக்கப்பட்டு லைஃப்ல நம்ம ஏதாச்சும் ஒண்ணு பெருசா அச்சீவ் பண்றோம், நம்மள ஏளனமா பேசுறவங்க எல்லாருக்கும் முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்பிடன்ட் திங்கிங் இப்போ இம்ப்ரூவ் ஆகும். இந்த முயற்சியில இருந்த தடை, நம்மளை பத்தி நாமளே தாழ்வா நினைச்சிட்டு அந்த சிந்தனை, இதெல்லாம் நம்மளை விட்டு இப்போ கம்ப்ளீட்டா விலக போகுது. இப்போ நம்ம ஒரு புது மனிதனாக பிறப்பெடுக்க போறோம் அப்படின்னு தான் நான் கும்பத்துக்கு நான் சொல்றேன். நம்மளோட ராசி நம்மளோட நட்சத்திரம் வெரி கான்பிடண்டா இம்ப்ரூவ் ஆக போறோம், அடுத்த லெவலுக்கு போக போறோம். ஜென்ம ராகு விலகிட்டனாலே நமக்கு ஆல்மோஸ்ட் பிரச்சனை அனைத்தும் விலகுதுன்னு அர்த்தம். 7.5 சனி நடக்குது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். 7.5 சனியில வாக்கு சனி, 2ஆம் இடத்துக்கு குடும்ப சனி போயிட்டு இருக்கு. பட் ஜென்ம ராகு தான் நம்மள ஒரு மாதிரி ஆட்டி படைக்குது. இப்போ அந்த பிரச்சனையில இருந்து நமக்கு விடுதலை டிசம்பர் 5ல இருந்து கிடைக்குது. அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ். அடுத்தது நான் உங்களுக்கு சொல்றது குரு கேது இணைவு. அதுக்கு நான் கொஞ்சம் தனியா பலன்கள் கொடுத்துட்டு இந்த ராகு கேது பயிற்சி பலனும் நான் செக்மெண்ட் வைஸா பிரிச்சு உங்களுக்கு விளக்குறேன். முதல்ல குரு கேது இணைவை பொறுத்த வரைக்கும் இதை கோடீஸ்வர யோகம் அல்லது ஞான யோகம் அப்படின்னு சொல்லுவோம். இது நமக்கு எப்படி ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த குருவும் கேதுவும் இணையும் போது ஆன்மீக சிந்தனை அதிகரிச்சிடும். அறிவு, விஸ்டம், அறிவு இம்ப்ரூவ் ஆகும், ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும், ஆன்மீகம் சார்ந்த பயணங்கள் அதிகமா இருக்கும், ஆன்மீக யாத்திரை நிறைய செய்வோம். நிறைய பேருக்கு இடம் விட்டு இடம் மாறுறது, அது
தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக ஏதோ ஒரு விஷயத்துக்காக இடம் விட்டு இடம் மாறுவீங்க, பயணப்படுறதுக்கு தயாராவீங்க, குலதெய்வ வழிபாட்டு மேல ஒரு நம்பிக்கை வரும், குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வீங்க. மொத்தத்துல ஆன்மீக சிந்தனை, ஆன்மீகம் சார்ந்த ஈடுபாடுகள் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் அதிகரிக்க ஆரம்பிக்கும். குருவும் கேதுவும் இணையும் போது இந்த இன்ட்யூஷன் பவர் இன்னும் இம்ப்ரூவ் ஆகும். நீங்க யோசிக்கிறது, நீங்க நினைக்கிறது அது பாசிட்டிவா நடக்கும். தைரியம் அதிகரிக்கும். 6ஆம் இடம் அப்படின்னா தைரியம் அதிகரிக்கும். குருவும் கேதுவும் இணையும் போது ஒரு மாதிரி மேஜிக் மாதிரி ஒரு விஷயம் பண்ணும். அது ஒரு ஆன்மீக கலவை அப்படின்னு சொல்றோம். அந்த கூட்டணியை எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல், மன வலிமை அது தெளிவா கிடைச்சிடும். அதே போல அந்த தேடல் மனப்பான்மை அப்படிங்கிறது இப்போ அதிகரிக்கும். இப்போ நீங்க தேடி போற விஷயம்லாம் பாசிட்டிவா முடியும். ஸோ குரு கேது இணைவு எந்த விதத்திலயும் உங்களுக்கு டிமெரிட் இல்ல. குரு கேது இணைவு ஒரு பெரிய மேன்மை, பெரிய மாற்றம், பெரிய முன்னேற்றத்தை கொடுத்துரும். இது என்ன செய்யும் அப்படின்னா குடும்ப வாழ்க்கையிலிருந்து உங்களை கொஞ்சம் விலக்கி அழைச்சிட்டு போகும். அது ஒரு சின்ன மைனஸ் மட்டும்தான். குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் பற்று குறையும். ஜூன் மாதம் வரைக்கும், அதாவது இந்த வருஷம் டிசம்பர் மாதத்திலிருந்து 2027 ஜூன் மாதம் வரைக்கும் இந்த குரு கேது இணைவு இந்த குடும்ப வாழ்க்கை சார்ந்த வகையில அந்த பற்றை குறைக்கும். அது ஒரு சின்ன மைனஸ். மற்றபடி வேற எதுவும் பெரிய குறையா தெரியல. சரி, இப்போ இந்த ராகு கேது பயிற்சி பலனை நம்ம செக்மெண்ட் வைஸா டீப்பா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து பார்க்கறது தொழில், உத்தியோகம், பொருளாதாரம். இது இந்த நேரத்தில் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் ஜீவனஸ்தானம் பாதிக்கப்படலை. 6ஆம் இடத்துல குருவும் கேதுவும் இணைந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோக வாய்ப்பு கிடைச்சிடும். உத்தியோகத்தில் உயர்வு உண்டு. சம்பள உயர்வு, பதவி உயர்வு இதெல்லாம் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அதெல்லாம் கண்டிப்பாக கிடைச்சிடும். இப்போ நீங்கள் ஒரு உத்தியோகத்துக்கு அப்ளை பண்ணுறீங்க. அதில் உங்களுக்கு போட்டி அதிகமாக இருக்குது. இந்த ஜாப் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு உங்களை சுற்றி ஒரு மாதிரி போட்டியாக இருக்குது. ஒரு 10 பேர் அப்ளை பண்ணுறீங்க, அதில் நீங்களும் ஒருத்தவங்க. உங்களுக்கு அந்த ஜாப் கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரு சந்தேகமாக இருக்குது அப்படின்னா அந்த வேலை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறு அதிகம். அதுதான் இந்த குரு கேது கன்ஜக்ஷன் 6ஆம் இடத்துல. வேலையில இருந்த நெருக்கடி அமைப்பு, வேலையில இருந்த குழப்ப அமைப்பு இதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். வேலையில உயர்வு, வேலையில மாற்றம், நீண்ட நாளாக கிடைக்காத சம்பள உயர்வு அதெல்லாம் அந்த நேரத்தில் சிறப்பாக கிடைச்சிடும். அடுத்தது நான் உங்களுக்கு பார்க்கறது, நிறைய பேருக்கு வெளிநாடு யோகம் ஏற்படுது. வெளிநாடு, வெளிமாநிலம், வெளியூர் போய் சம்பாதிக்கிறதுக்கு நேரம் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ அப்ராட் பிளான் நிறைய பேருக்கு கிடைக்கும். வெளிநாடுல போய் நீங்க வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க, அதுக்கான முயற்சி எடுக்கிறீங்கன்னா அது இப்போ கிளிக் ஆயிடும். ஸோ வெளிநாடு முயற்சிகளை செய்யலாம். பாசிட்டிவ் ரிசல்ட் உண்டு. ஊரு விட்டு ஊரு போய் பிழைக்கிறது, மாநிலம் விட்டு மாநிலம் போய் பிழைக்கிறது, முக்கியமா நாடு விட்டு நாடு போறது. ஸோ அதுக்கு நேரம் நல்லா இருக்கு. அடுத்தது தொழிலை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி பிசினஸ் பண்றவங்களுக்கு இப்போ நேரம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆல்ரெடி நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இப்போ அந்த தொழில் நல்ல விருத்தி அடையும், மேன்மை அடையும், போட்டிகள் எல்லாம் குறையும். தொழில் ரீதியா நல்ல லாபம், உயர்வு இதெல்லாம் சிறப்பாக கிடைச்சிடும். அதுல எல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. புதிய முதலீடு பண்றீங்க அப்படின்னாக்கா அதை கொஞ்சம் பார்த்து நிதானமா பண்றது நல்லது. அவசரப்பட்டு உங்களுக்கு அனுபவம் இல்லாத துறையில போய் முதலீடு பண்ணிடாம கொஞ்சம் பார்த்து நிதானமா நீங்க முதலீடுகளை பண்றது நல்லது. ஏன்னா 12ல இருக்கிற ராகு அவசரமா ஒரு விஷயத்துல முதலீடு பண்ண வச்சு பணத்தை போய் ஒரு பக்கமா முடைக்கிடும். அதனால இந்த நேரத்துல நீங்க செய்யற முதலீடை பார்த்து நிதானமா பண்றது ரொம்ப நல்லது. மற்றபடி தொழில் எதுவும் நஷ்டம் இருக்கா, பிரச்சனை இருக்கானா இல்ல. நஷ்டத்துல போன தொழில்லாம் இப்ப லாபத்தை நோக்கி பயணிக்கும். தொழில மேன்மை, நல்ல லாபம், நல்ல பொருளாதார விருத்தி இதெல்லாம் சிறப்பாக கிடைக்கும். அதுல எந்த குறையும் இல்லை. அடுத்தது பொருளாதாரத்தை நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் 11ஆம் இடத்துல சனி பார்வை. நிறைய பேருக்கு என்ன ஒரு வருத்தம்னா கடந்த காலகட்டங்களில் அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், நிறைய உழைக்கிறோம், பட் நம்ம உழைக்கிற உழைப்புக்கான வருமானம் கிடைக்கல, ஒரு அங்கீகாரம் கிடைக்கலன்னு நிறைய பேருக்கு ஒரு ஏக்க மனநிலை இருந்துச்சு. இப்போ அது சரியாயிடும். இப்போ நீங்கள் உழைக்கிற உழைப்புக்கான அந்த ஒரு அங்கீகாரம், அந்த ஒரு பொருளாதார வரவு அதெல்லாம் சிறப்பாக கிடைச்சிடும். ஸோ அதுவும் நான் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுத்துட்றேன். வருமான ரீதியாக இருந்த தடை, தாமதம், தடுமாற்றம் எல்லாம் குறையும். கடன் நெருக்கடி, கடன் பிரச்சனை எல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இப்போ சரி பண்ணிடலாம். கடனை கட்டி முடிக்கிறதுக்கு நேரம் ரொம்ப நல்லா இருக்கு. சோ கடன் சுமை குறையுது. கடன் வாங்கியிருக்கீங்கன்னா திரும்ப கொடுக்குறீங்க. வெளியில யாருக்காச்சும் கடன் உதவி பண்ணிருக்கீங்கன்னா அந்த கொடுத்த கடன் திரும்ப கைக்கு கிடைச்சிடும். கொடுத்த பணம் திரும்ப கைக்கு வந்துடும். சோ பொருளாதார ரீதியாகவும் எதுவும் பெருசா மைனஸா தெரியல. இதுல நான் இன்னொரு விஷயம் என்ன சொல்றேன்னா 12ல ராகு. கையில எதுவும் பணமா வச்சுக்காதீங்க. ஏதாச்சும் ஒரு அமௌண்ட் பல்கா வருதுன்னா ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயத்துல முதலீடு பண்றது நல்லது. இந்த நேரத்துல சுபகாரியங்களை அதிகமா செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ரொம்ப நாளா உங்க குடும்பத்துல எந்த சுபகாரியம் தடைபட்டு போயிருக்கோ அதை இந்த நேரத்துல செய்யறதுக்கு ட்ரை பண்றது ரொம்ப நல்லது. அது திருமணமா இருக்கலாம், குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய சுபகாரியங்களா இருக்கலாம், வாட் எவர். ஏன்னா அந்த நேரத்துல 12ல ராகு இருக்கிறதுனால ஓட்டக்கூடத்துல தண்ணி நிரப்புற கதை தான். எவ்வளவு சம்பாதிச்சாலும் கையில நிக்காது, செலவாயிட்டே இருக்கு. அதனால செலவு எப்படியும் இருக்கதான் போகுது. அதை சுப விரயமா மாத்திக்கோங்க. உங்களுக்கு நிம்மதியா மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நல்ல விரய செலவா மாத்திக்கோங்கன்னு தான் நான் சொல்றேன். சோ கையில எதுவும் பணமா வச்சுக்காம ஏதாச்சும் சுப மாற்றம், சுப விரய செலவுகளை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு சிலர் லோன் போட்டு கடன் வாங்கி வீடுலாம் கட்ட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் நேரம் ரொம்ப நல்லா இருக்கு. நிலபுலங்கள் வாங்கலாம். நீங்க நீண்ட நாளா வாங்கணும்னு ஆசைப்பட்ட விஷயத்துல இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ முடிந்த வரை
வரைக்கும் ஏதாச்சும் சுப விரய செலவுகளை அதிகப்படுத்த முயற்சி பண்ணுங்க. ஒரு சிலர் சுப விசேஷங்களுக்காக சுப விரய கடன் வாங்கி அந்த சுப விசேஷத்தை நல்லபடியா செஞ்சு முடிப்பாங்க. ஸோ அதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்கு. எதுவும் குறையா இல்லை, சுப விரய செலவா அதை கன்வெர்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன். செலவு உறுதியா உண்டு, ஏதோ ஒரு ரூபத்துல செலவு வந்துகிட்டே இருக்கும். அதை நல்ல செலவா கன்வெர்ட் பண்ணிக்கிறது நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். அடுத்தது குடும்ப வாழ்க்கை, குடும்பம் சார்ந்த விஷயம், இதெல்லாம் ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் 2ஆம் இடத்துல சனி, வாக்குஸ்தானத்துல சனி, 2ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல உச்சம். குடும்பத்துல இந்த பொருளாதாரம் சார்ந்த வகையில ஒரு சில வாக்குவாதங்கள்லாம் வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு. அது ஒரே ஒரு மைனஸ் தான். தேவையற்ற வாக்குவாதங்கள், தேவையற்ற கருத்து போராட்டங்கள், இதை தவிர்த்துக்கிட்டாலே ஃபேமிலி லைஃப்ல ஓரளவுக்கு நிம்மதியை நம்ம மெயின்டைன் பண்ணிடலாம். குடும்ப வாழ்க்கைன்னு வரும்போது இந்த நேரத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது நல்லது. குடும்ப பற்று குறையும், சிந்தனை வந்து வேற பக்கம் திரும்பும், ஃபேமிலியை விட்டு விலகுவோம், சிந்தனை வந்து வேற பக்கம் திரும்பும். அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிட்டு ஃபேமிலியை பராமரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். கொஞ்சம் சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்து போறது, அமைதியா செயல்படுறது, இதை கடைபிடிச்சா இன்னும் பெஸ்டா இருக்கும். முடிந்த வரைக்கும் வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுறீங்க, வெளியூர் போகணும்னு ஆசைப்படுறீங்க, வெளி மாநிலம் போகணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அதை தயவு செஞ்சு எக்ஸிக்யூட் பண்ணிடுங்க. இப்போ ஃபேமிலி கூட இருக்கிறத விட ஃபேமிலி விட்டு பிரிந்து வெளியிடங்கள் இருக்கிறது உங்களுக்கு மேன்மை அப்படின்னு தான் நான் சொல்றேன். எனவே குடும்ப வாழ்க்கைன்னு பார்க்கும்போது நிறைய செலவு குடும்பத்துல இருக்கு. குடும்பத்துக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வருது. குடும்ப முன்னேற்றத்துக்காக ஒரு சிலர் வந்து கடன் வாங்குவாங்க. அதெல்லாம் இது குறையா இருக்கனா குறையா இல்லை, இருக்கிற செலவை சுப விரயமா நல்ல செலவா மாத்திக்கோங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஃபேமிலியை விட்டு தூரமா பிரிஞ்சு இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணீங்கன்னா இன்னும் மேன்மை உங்களுக்கு உறுதியா உண்டு. அப்படி ஃபேமிலி கூடவே தான் இருக்கீங்க அப்படின்னா குடும்பத்துல தேவையற்ற கருத்து போராட்டங்களை அவாய்ட் பண்ணி குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரையும் அனுசரிச்சு போறது ரொம்ப நல்லது. ஸோ அதுல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிட்டா இன்னும் பெட்டரா இருக்கும். அடுத்தது திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை, காதல் உறவு சார்ந்த விஷயம். இதை நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் திருமண முயற்சியை பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சியில இருந்து வந்து அந்த தடை தாமதம் விலகுது. திருமண முயற்சிகள்ல சுப செய்தி நிறைய பேருக்கு மேக்சிமம் கிடைச்சிடும். ஸோ இந்த ராகு கேது பயிற்சியில நான் பார்க்குற ஒரு பெரிய அட்வான்டேஜ், திருமண முயற்சிகளை தொடங்கலாம். டிசம்பர் 5க்கு பிறகு 2027 நிறைய பேருக்கு திருமண சுபகாரியங்கள்ல சுப செய்தி கிடைச்சிடும். ஸோ நேரம் ரொம்ப நல்லா வருது. இதுவரைக்கும் திருமண சுபகாரியங்கள் தடைப்பட்டவங்க எல்லாருக்கும் இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு உறுதி சுப செய்தி அப்படிங்கிறது திருமணம் சார்ந்து வந்துடும். எனவே திருமணத்துக்கு நேரம் ரொம்ப நல்லா இருக்கு. பாசிட்டிவ் ரிசல்ட்டை நான் சொல்றேன். ஸோ தாராளமா முயற்சி பண்ணுங்க, நல்ல செய்தி உண்டு. அடுத்தது திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் மன வாழ்க்கையில என்ன கசப்பு இருந்துச்சோ அது கம்ப்ளீட்டா விலகுது. இப்ப வாழ்க்கை துணையுடைய ஆதரவு கிடைக்கும். வாழ்க்கை துணையோட சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கவங்கள இப்ப திரும்ப ஒன்று சேர்ந்துருவாங்க. மன வாழ்க்கை மீண்டும் இனிமையை நோக்கி பயணிக்குது. வாழ்க்கை துணையுடைய ஆதரவு, வாழ்க்கை துணையால ஒரு மன நிம்மதி, திருமண வாழ்க்கையில இருந்து வந்த கோளாறு, பிரச்சனை, குழப்பம், வருத்தம் எல்லாம் சரியாகுது. மன வாழ்க்கையில நீங்க என்ன ரிசல்ட்டை எதிர்பார்க்குறீங்களோ அது இப்ப கிடைக்கும். இப்ப வந்து ஒன்னு சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறீங்கன்னா ஒன்னு சேர்ந்து வாழ்வீங்க. இல்ல அந்த மன வாழ்க்கையிலிருந்து ஒரு விடுதலை வேணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா அந்த விடுதலையும் கிடைச்சிடும். நீங்க என்ன கேட்குறீங்களோ அது கிடைச்சிடும். எனவே மன வாழ்க்கை ரீதியா உங்களுக்கு இது வரைக்கும் ஏதாச்சும் தொந்தரவுகள் இருக்கு, பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னாக்கா அதெல்லாம் கம்ப்ளீட்டா சரியாயிடும். ஸோ சூப்பர் பாசிட்டிவா இருக்கு. டிசம்பர் 5க்கு பிறகு மன வாழ்க்கை மன நிம்மதியை கொடுக்கும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். அடுத்தது வாழ்க்கை தன்னுடைய தேக ஆரோக்கியத்துல இதுவரைக்கும் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி அது டிசம்பர் 5க்கு பிறகு சரியாயிடும். ஸோ வாழ்க்கை துணை, திருமண வாழ்க்கை, திருமண முயற்சி சூப்பர் பாசிட்டிவா இருக்கு, வேற அட்டகாசமா இருக்கு. ஏன்னா வந்து நமக்கு வந்து கடந்த 3 வருடமாவே வந்து மன வாழ்க்கை, திருமண முயற்சியெல்லாம் ஒரு மாதிரி டல்லா தான் போகுது. எதுவும் சிறப்பா சொல்ல முடியல. நிறைய பேருக்கு மன வாழ்க்கையில பிரச்சனை, இந்த உணர்ச்சி வசப்பட்டு கோபப்பட்டு சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கிறது, மன வாழ்க்கையில வந்து வாழ்க்கை துணைக்கு தேக ஆரோக்கிய ரீதியா பிரச்சனை வந்துட்டுன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறது, இப்படிதான் ஒரு மாதிரி டல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. நிறைய பேர் என்கிட்ட ஷேர் பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நான் எல்லாருக்கும் சொல்றேன், மன வாழ்க்கை, திருமண முயற்சி இதெல்லாம் வந்து சூப்பர் பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்டை இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு கொடுக்க போகுது. ஸோ தயாராகுங்க. அடுத்தது காதல் உறவை பொறுத்த வரைக்கும் 5ஆம் பாவகம் பெருசா பாதிக்கப்படல. இப்போ காதல் உறவை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு இனிமை கிடைக்குதா என்னன்னு தெரியல, பட் ஒரு தெளிவு கிடைச்சிடும். இது வரைக்கும் அப்படியே சுத்தி சுத்தி குழப்பமா இருந்த நம்மளோட ராசி, நம்மளோட நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இப்போ வந்து ஒரு தெளிவு ஆயிடுவாங்க, ஒரு தெளிவான சிந்தனைக்கு வந்துருவாங்க. ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த ரிலேஷன்ஷிப்ல ஏதாச்சும் கசப்பு, பிரச்சனை, வருத்தம் போயிட்டு இருக்கு அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிடும். இந்த குழப்பத்திலிருந்து வெளில வந்து தெளிவாயிடுவீங்க. இந்த ரிலேஷன்ஷிப் நமக்கு வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத தெளிவு பண்ணிடுவீங்க. இது வரைக்கும் உங்களை போட்டு ஒரு இறுக்கமா உங்களை போட்டு புளிஞ்சு எடுத்து அந்த பிரச்சனைகள் சரியாயிடும். ஒரு சிலருக்கு காதல் உறவு திருமண உறவா கன்வெர்ட் ஆகும். ஸோ வீட்டில் பேசலாம். ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு, வாக்குவாதங்கள் இருக்கு, பட் இந்த எண்ட் ரிசல்ட் பாசிட்டிவா வந்துடும். ஸோ பேசலாம். ஸோ முடிந்த வரைக்கும் அடுத்த வருஷம் ஜூன் மாதத்துக்கு பிறகு பேசுறது ரொம்ப நல்லது. அதுக்கு முன்னாடியே பேசுறோம்னாக்கா ஒரு மாதிரி இடர்பாடுகள் நிறைய இருக்கு, தடுமாற்றங்கள் இருக்கு. ஃபேமிலியில ஒத்துக்க மாட்டாங்க, ஆளாளுக்கு ஒன்று சொல்லுவாங்க, ஒரு மாதிரி தடுமாற்றமா போகும். 2027 ஜூன் மாதத்துக்கு பிறகு காதல் உறவு திருமண
பவர்வா கன்வெர்ட் ஆகும். குழப்பத்தோட பிரச்சனையோட அது வந்து ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டை நோக்கி பயணிக்கும். ஸோ ஒரு தெளிவு கிடைச்சிரும். காதல் சார்ந்த விஷயங்கள் இருந்த குளறுபடி, பிரச்சனைகள், வருத்தங்கள், குழப்பங்கள் எல்லாத்துக்கும் ஒரு தெளிவு கிடைச்சிடும். கம்ப்ளீட்டா தெளிவு அடையிறீங்க நம்ம ராசி, நம்மளோட நட்சத்திரக்காரர்கள். ஸோ அதுக்கு நான் வந்து கேரண்டியா உங்களுக்கு நான் அந்த ப்ரிடிக்ஷன் கொடுக்குறேன். அடுத்தது குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம். இதை நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் புத்திர பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எந்த குறையும் தெரியல. இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு நிறைய பேருக்கு புத்திர பாக்கியத்துல சுப செய்தி கிடைச்சிடும். ரொம்ப நாளா புத்திர பாக்கியத்துல தடை தாமதத்தை சந்திச்சவங்க இப்போ அதுக்கான நிவர்த்தி அடைய போறாங்க. ஆல்ரெடி நீங்க வந்து புத்திர பாக்கியத்துக்கு ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா ராகு கேது பயிற்சிக்கு பிறகு அந்த ட்ரீட்மெண்ட் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும், ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுத்துரும். எனவே புத்திர பாக்கியத்துல சுப செய்தி உறுதியா உண்டு. ஸோ தாராளமா முயற்சி பண்ணலாம். மோஸ்ட்லி நிறைய பேருக்கு 2027 ஜூன் மாதத்துக்கு பிறகு சுப செய்தி கிடைக்கும். ஒரு சிலர் டிசம்பர்ல இருந்து அந்த ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு சிலருக்கு நேச்சுரலாவே ராகு கேது பயிற்சிக்கு பிறகு சுப செய்தி கிடைச்சிடும். ஸோ புத்திர பாக்கியத்துக்கு நேரம் நல்லா தான் இருக்கு, குறைகள் எதுவும் தெரியவில்லை. அடுத்தது பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் சார்ந்த வகையில உங்களுக்கு என்னென்ன மன இறுக்கம் இருந்துச்சோ, என்னென்ன கவலை இருந்துச்சோ கம்ப்ளீட்டா சரியாயிடும். பிள்ளைகளுடைய முன்னேற்றம் சிறப்பா இருக்கும். பிள்ளைகளால மகிழ்ச்சி உண்டு. பிள்ளைகள் சார்ந்த வகையில இருந்த கவலை, வருத்தம், குழப்பம் எல்லாம் சரியாகுது. பிள்ளைகளுக்கு சுப விசேஷம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா, தாராளமா இப்ப ஸ்டார்ட் பண்ணலாம். நேரம் ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப பிள்ளைகள் சார்ந்த வகையில இருந்த வருத்தங்களும் சரியாகும். பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றி இருந்து வந்த கவலைகளும் சரியாகும். ஸோ அதுவும் நான் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுத்துட்றேன். அடுத்தது நம்ம பார்க்குறது ஸ்டூடெண்ட்ஸ், மாணவ மாணவிகளுக்கு இந்த நேரம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் 4ஆம் பாவகத்தில் சனி பார்வை, ராகு 12ல், கேது வந்து 6ஆம் இடத்துல. ஸோ ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கல்வியில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். கொஞ்சம் கவன சிதறல் அப்படிங்கிறது இருக்குது. கல்வி மேலே கொஞ்சம் ஆர்வம் இல்லாத நிலைகள் இருக்குது. அதை கொஞ்சம் சரி பண்ணி கல்வியில் கொஞ்சம் கவனம் செலுத்தினா இன்னும் பெட்டராக இருக்கும். வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம் போய் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அதுக்கு இந்த நேரம் வந்து சாதகமாக இருக்குது. ஸோ வெளியிடங்களில் போய் மேக்ஸிமம் நிறைய பேர் படிப்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் அந்த நேரம் வந்து சூப்பர் பாசிட்டிவ் இருக்கு. குரு கேது இணைவு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஏதாச்சும் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறீங்க, டிசம்பருக்கு பிறகு அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வருது அப்படின்னா அது கிளிக் ஆயிடும், பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுத்துரும். போட்டி தேர்வுகள் ஏதாச்சும் எழுதுறீங்க, அதுக்கு ஏதாவது ப்ரிப்பேர் பண்றீங்க, அது டிசம்பர் கிட்ட அந்த எக்ஸாம் வருது அப்படின்னாக்கா அது கிளிக் ஆயிடும், பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுத்துரும். போட்டி தேர்வுகளில் வெற்றி, இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல வெற்றி. ரொம்ப நாளாக ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கீங்க, போராடிக்கிட்டு இருக்கீங்க, இல்லைனா காலேஜில் ஏதாச்சும் அரியர்ஸ் வச்சுருக்கீங்க, அதெல்லாம் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட முடியுமா அப்படின்னா அது மேஜிக் மாதிரி கம்ப்ளீட் ஆகிடும், பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுத்துரும். எனி ஆஸ்பிரன்ஸ், டிஎன்பிஎஸ்சி எடுத்துக்கோங்க, பேங்கிங் செக்டர் எடுத்துக்கோங்க, எஸ்எஸ்சி, போலீஸ் ட்ரைனிங் சார்ந்த விஷயம், வாட் எவர், எனி எக்ஸாம்ஸ், எனி கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் சரி, இப்போ நீங்கள் எஃபோர்ட் போட்டிங்கன்னா உறுதியாக டிசம்பருக்கு பிறகு பாசிட்டிவ் ரிசல்ட் உண்டு. கான்ஃபிடென்ட்டாக படிங்க, உறுதியாக வெற்றி உண்டு. இப்போ ஜென்மத்தில் இருக்கிற அந்த ராகு பயிற்சியானதுக்கு பிறகு சிந்தனை தெளிவு கிடைச்சிடும். படிக்கிறதெல்லாம் மறந்து போதேன்னு வருத்தப்படுறீங்க, அந்த மறதி பிரச்சனை சரியாயிடும். டிசம்பருக்கு பிறகு சரியாயிடும். டிசம்பருக்கு பிறகு என்ன எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணாலும் சரி பாசிட்டிவ் ரிசல்ட் உறுதியாக உண்டு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த நேரம் வந்து சாதகமாக இருக்குது. என்ன கொஞ்சம் கவனச்சிதறல் இருக்குது, நம்மளால் முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு தயக்க குணம் இருக்குது. அதை கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு கான்ஃபிடென்ட்டாக படிங்க, நிச்சயமாக உறுதியான வெற்றி உங்களுக்கு உண்டு அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஜென்ம ராகு விலகிட்டாலே உங்களுக்கு தெளிவு கிடைச்சிடும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், ஆஸ்பிரன்ட்ஸ் எல்லாருக்கும் நான் சொல்கிறது, தெளிவாக உங்களோட கோல் மேலே மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கவனச்சிதறலை குறைச்சிட்டு தேவையில்லாமல் கவலைப்படுறதை விட்டுட்டு உங்களோட ஃபோக்கஸ் மட்டும் உங்களோட கோல் மேல வைங்க. அது நிச்சயமா அந்த கனவு நினைவாக மாறும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். அப்படிப்பட்ட தருணம் உங்களுக்கு வந்து வருது. இது வந்து ஒரு கம்பேக் மூவ்மெண்ட் அப்படின்னு தான் நான் சொல்றேன். எனவே கல்வி சார்ந்த விஷயம் அனைத்தும் வெற்றியாக மாறும். அதில் நம்பிக்கையோட முயற்சி பண்ணுங்க. அடுத்தது நம்ம சொல்றது தேக ஆரோக்கியம், மன ஆரோக்கியம். இது சார்ந்த விஷயத்த நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் இந்த நேரத்துல வந்து 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால தூக்கம் தொடர்பான பிரச்சனைகள் வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு. நேரம் கடந்து தூங்குறது, நேரம் கடந்து சாப்பிடுறது, அதுல சில சிக்கல்கள் வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு. ஸோ உங்களோட தூக்கம், உங்களுடைய உணவு முறையை நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதுல கொஞ்சம் கவனம் செலுத்தினா நல்லா இருக்கும். தேவையில்லாத மனக்கவலைகளை தவிர்த்துக்கணும். ஜென்மத்திலிருந்து ராகு விலகினதுக்கு அப்புறம் சிந்தனை தெளிவு கிடைச்சிருது. அது நான் ஒரு பாசிட்டிவ் சொல்லியிருக்கேன். பட் 12க்கு ராகு வந்தா மாதிரி தேவையில்லாத கவலை உணர்வுகளை மாத்தி கொடுக்கும். அதை மட்டும் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிட்டு உங்களோட இலக்கை நோக்கி பயணிங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன். அடுத்தது தூக்கத்துல மட்டும் நீங்க கவனம் செலுத்திட்டீங்கன்னா போதும். டயத்துக்கு சாப்பிட்டுட்டு டயத்துக்கு தூங்குறது மட்டும் நீங்க மேனேஜ் பண்ணிட்டா போதும். மற்றபடி வேற எந்த குறையும் தெரியல. 6ஆம் இடத்துல கேது வருது. நீண்ட நாளா உங்களுக்கு என்ன உடல் ஆரோக்கிய தொந்தரவு இருக்கோ அதெல்லாம் சரியாயிடும். நீண்ட நாளா எதை நீங்க வந்து டிஃபிகல்ட்டியா நீங்க வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் வந்து நிவர்த்தி ஆயிடும். ஸோ தேக ஆரோக்கியம் மேன்மை அடையும். நீண்ட நாளா இருந்து வந்த நோயிலிருந்து உங்களுக்கு நிவாரணம் கிடைச்சிடும். ஸோ வாட் எவர் அது நீங்க எவ்வளோ டிஃபிகல்ட்டியான சுச்சுவேஷன்ல இருந்தாலும் சரி, அதுலேருந்து மீண்டு புத்துயிர் பெற்று புத்துணர்ச்சியோடு புதிதாக
புதிதாக ஒரு வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஸோ தேக ஆரோக்கிய ரீதியாக என்ன பிரச்சனை இருந்தாலும் நிவர்த்தி ஆயிடும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கான நிவர்த்திக்கான சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிடும். அதுக்கான கரெக்டான மெடிசன்ஸ் கிடைச்சிடும், கரெக்டான ட்ரீட்மெண்ட் கிடைச்சிடும். ஸோ நீண்ட நாளாக உங்களுக்கு ஹெல்த் ரீதியாக என்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கான ஒரு நிவர்த்தி அது வந்து இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு உறுதியாக கிடைக்குது. ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்றேன்னாங்க, தூக்கத்தை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. அதை மட்டும் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். மற்றபடி வேற எதுவும் குறையா எனக்கு தெரியல. கடந்த காலகட்டங்களில் நிறைய பேருக்கு இந்த வயிறு சம்பந்தமான உபத்திரம் தொந்தரவுகள்லாம் இருந்திருக்கலாம். அதெல்லாம் வந்து ராகு கேது பயிற்சிக்கு பிறகு சரியாயிடும். வயிறு சம்பந்தமான தொந்தரவுகள் எல்லாம் கம்ப்ளீட்டா சரியாகுது. தலையில இருந்த அந்த பாரம், முடி உதிர்வு பிரச்சனை, தலைவலி பிரச்சனை, ஒற்றை தலைவலின்னு சொல்லுவாங்க, அந்த பிரச்சனை எல்லாம் நிறைய பேருக்கு இருந்திருக்கலாம். ஸோ அந்த பிரச்சனை எல்லாம் ராகு கேது பயிற்சிக்கு பிறகு சரியாயிடும். மேலும் ஹெல்த்ல நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் மைனூட்டா எதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, கால் பகுதி உடைய கால் பாதம் இதுல எதுவும் அடிப்படாம பார்த்துக்கோங்க. கால் பாதம் கால் பகுதிகளில் எதுவும் வலிகள் ஏற்படாம பார்த்துக்கோங்க. ஒரு சிலருக்கு பித்த வெடிப்பு பிரச்சனை வரலாம், அல்லது புதிகால் வலி வரலாம். எனவே கால் பகுதிகளில் எதுவும் பாதிப்பு வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அதுல கொஞ்சம் கவனம் தேவை. அதற்கு அடுத்தபடியா கண் பல் சம்பந்தமான உபாதைகள் வராம பார்த்துக்கோங்க. ஸோ இது ரெண்டு மட்டும் தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டியே காமிக்குது. மற்றபடி வேற எதுவும் குறையாக தெரியவில்லை. ரெகுலர் பேசிஸ்ல சரி விகித உணவு, சின்ன சின்ன உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, தியானம், யோகா இது சார்ந்த விஷயங்கள்ல உங்களை ஈடுபடுத்திக்கும் போது இன்னும் ஒரு தெளிவான ஒரு கான்செப்ட், தெளிவான ஒரு மனநிலைக்கு நீங்க வந்துருவீங்க. உங்களுடைய உடலும் உள்ளமும் தெளிவாக இருக்கும்போது உங்களுடைய செயல் தெளிவா இருக்கும். உங்களுடைய செயல் தெளிவா இருந்துச்சுன்னா நீங்க வெற்றி அடைகிறது உறுதி அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஸோ தியான பயிற்சி மையம் உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஏதாச்சும் இருக்கு அப்படின்னா அதை ஜாயின் பண்றதுக்கு வாய்ப்பு இருந்தா தாராளமா யோசிக்காம போய் ஜாயின் பண்ணுங்க. அது இன்னும் உங்களுக்கு மோர் தென் கிளாரிட்டியை கொடுக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு தியான பயிற்சி மையங்களை நீங்க ஜாயின் பண்றதுக்கு ட்ரை பண்றது இன்னும் பெஸ்ட் அப்படின்னு தான் நான் சொல்றேன். அடுத்தது இந்த ராகு கேது பயிற்சியில வேற ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக்கா சொல்ல வேண்டியது இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, 6ஆம் இடம் அப்படின்னாக்கா வந்து ஒரு சட்ட சிக்கல், ஒரு பிரச்சனை, எதிரிகளுடைய தொந்தரவு இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடம். இதுல கேது வந்து அமரும் போது சத்ரு ஜெயம் ஏற்படும். அதாவது எதிரிகளுடைய தொந்தரவு குறையும். உங்களுக்கு இது வரைக்கும் இருந்து வந்து அந்த எதிர்ப்புகள், உங்களை சுத்தி இது வரைக்கும் இருந்து வந்து அந்த போட்டிகள் அதெல்லாம் தானா குறைஞ்சிரும். ஏதாச்சும் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குன்னு ஏதாச்சும் போயிட்டு இருக்கு, சட்ட ரீதியான சிக்கல் ஏதாச்சும் நீங்க மாட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுல இப்போ உங்களுக்கு சுமூகமான தீர்ப்பு கிடைச்சிடும். ஸோ அதுவும் நான் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுத்துட்றேன். ஓவராலா இந்த ராகு கேது பயிற்சி நம்மளோட ராசி, நம்மளோட நட்சத்திரத்துக்கு அட்டகாசமா இருக்கு. நீண்ட நாளா இருக்கிற போராட்டம், நீண்ட நாளா நமக்கு இருக்கிற அந்த விரக்தி மனப்பான்மை, தெளிவில்லாத அந்த மனநிலை அதெல்லாம் நம்மளை விட்டு கம்ப்ளீட்டா விலகிடும். மீண்டும் ஒரு மறு உருவம் எடுத்து புதுசா நம்ம ஒரு லைஃபை வந்து நம்ம பார்க்கிற பார்வை அப்படிங்கிறது இன்னும் தெளிவா இருக்கும். ஏன்னா கடந்த காலகட்டத்தில் நம்ம பட்ட கஷ்டங்கள் அப்படி. இப்போ வந்து வாழ்க்கையை நம்ம அந்த அணுகக்கூடிய அந்த அணுகுமுறை அப்படிங்கிறது இன்னும் தெளிவா அழகா இருக்கும். இதுக்கப்புறம் உங்களை யாராலையும் அவ்வளவு சீக்கிரம் ஏமாற்ற முடியாது, நோகடிக்க முடியாது. இப்போ வந்து மோர் தென் கிளாரிட்டி, உங்களுக்கு எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிறதுல தெளிவு கிடைச்சிடும். அதுதான் நம்மளுடைய வெற்றிக்கான முதல் படியா நான் பாக்குறேன். ஏன்னா இது வரைக்கும் நமக்கு என்ன தேவைன்னு தெரியல, ஏதோ போறோம் வாரோம் சம்பாதிக்கிறோம், சாப்பிட்றோம், தூங்குறோம், ஒரு மாதிரி அந்த ரொட்டீன் வந்து நமக்கு எதுக்கு இதெல்லாம் பண்றோம்னே தெரியாம பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து பர்பஸ் கரெக்டா தெரிஞ்சிடும். இதுதான் காரணம், இதுக்காக தான் நம்ம இது பண்றோம், இதுதான் நம்மளோட டெஸ்டினேஷன், இதை நோக்கி தான் பயணிக்க போறோம் அப்படிங்கிற தெளிவு கிடைச்சிடும். ஸோ அது வந்து நம்மளோட ராசி, நம்மளோட நட்சத்திரத்துக்கு நான் பார்க்குற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். அடுத்து இந்த ராகு கேது பயிற்சியில இதுல ஏதாச்சும் தோஷ அமைப்புகள் இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இருக்கு. ராகு 12ல இருக்கிறது குற்றம் தான். அதுக்கு சில ஆன்மீக எளிய பரிகாரங்கள் சொல்றேன். ஆன்மீக நம்பிக்கை இருக்கிறவங்க அதை அப்படியே நம்பிக்கையோட பண்ணிட்டு வாங்க, நிச்சயமா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். மேலும் ஆன்மீக ரீதியா நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு பிராக்டிக்கலா ஒரு சில பரிகாரங்கள் சொல்றேன், அதையும் நீங்க பண்ணுங்க. உங்களுக்கு ஆத்மார்த்த ரீதியா ஒரு தெளிவு, ஒரு தன்னம்பிக்கை, அது வந்து கான்பிடென்ட் வந்து இன்னும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ முதல்ல ஆன்மீக பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது ராகு 12ல இருக்கிறதுனால துர்க்கை வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது. செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமையில ராகு காலத்துல போயிட்டு துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை பழத்துல விளக்கேற்றி வழிபட்டு தடைகள் அனைத்தையும் விலக்கி எனக்கு ஒரு தெளிவான ஒரு சிந்தனையை கொடு, என் வாழ்க்கையில இருக்கிற தடைகளை முழுமையா அகற்றி விடு, எனக்கு ஒரு வழி கொடு அப்படின்னு சொல்லி உடைய பிரார்த்தனைகளை நீங்க முன் வச்சு வரும்போது அது அந்த ராகு பகவானுடைய தோஷத்தை குறைக்கும். இது வந்து ஒரு ஆற்றல் தான். ஒரு கிரகத்துக்கும் ஒரு ஆலயம், ஒரு கடவுள், இதை வந்து நம்ம வழிபடும் போது அது வந்து நமக்கு ஒரு நேர்மறையான ஆற்றலை வந்து நல்லா ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். அது நம்மளுடைய முன்னோர்கள் ஏதோ ஒரு விதத்துல கண்டுபிடிச்சு நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ராகு 12ல இருக்கிறது ஒரு வகையில தோஷம் பண்ணும், பொருளாதார இடர்பாடுகளை கொடுக்கும், நிறைய செலவு கொடுக்கும், தூக்கமின்மை அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை கொடுக்கும். ஸோ அதை சரி பண்றதுக்கு துர்க்கை அம்மன் வழிபாடு செவ்வாய்க்கிழமையிலும் வெள்ளிக்கிழமையிலும் பண்ணுங்க. ராகு காலத்துல பண்றது ரொம்ப விசேஷம். எலுமிச்சை பழத்துல வந்து விளக்கேற்றி பிரார்த்தனையை முன் வச்சு வர்றது ரொம்ப நல்லது. அடுத்தது தானம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது உளுந்து தானம் கொடுக்கலாம், அல்லது கருப்பு நிற ஆடைகளை
ஏழை எளியவர்களுக்கு தானமாக கொடுக்கலாம். இதை நம்ம பிராக்டிக்கலா ஒரு பரிகாரமா நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது செய்யறது ரொம்ப நல்லது. உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் இம்ப்ரூவ் ஆகும். ஒரு பாசிட்டிவ் ஆரா, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து கேது பகவானோட சக்தி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு விநாயகர் வழிபாடே ஒன்று போதுமானது. ஏன்னா கேதுவுக்கு விநாயகர் தான் அதிபதி. எனவே விநாயகரை நல்லா இறுக்கமா பிடிச்சுக்கோங்க. தினமும் விநாயகர் வழிபாடை செய்து உங்களுடைய நாளை தொடங்குங்க. அது நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு கொடுக்கும். முடிந்தவர்கள் நவகிரக வழிபாடு பண்ணலாம். இதை நான் அடிஷனல் பரிகாரமா உங்களுக்கு நான் கொடுக்குறேன். உங்க வீட்டுக்கு பக்கத்துல அல்லது உங்களுடைய ஊருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நவகிரகங்கள் இருக்கும். அதுல ராகு கேதுக்களுக்கு நீங்க அர்ச்சனை செய்து உங்களுடைய வழிபாடுகளை நீங்க செய்யலாம். ஸோ நவகிரக வழிபாடும் இந்த நேரத்தில் உங்களுக்கு மேன்மையை கொடுக்கும். ஸோ நான் இந்த கோவிலுக்கு தான் போகணும்னா இதை நான் குறிப்பிட்டு சொல்லலை. பொதுவாக உங்களுக்கு துர்க்கை வழிபாடு, விநாயகர் வழிபாடு பிளஸ் நவகிரக வழிபாடு, இது உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஆலயங்கள்லயே நீங்க போய் பண்ணிக்கலாம். அங்க போனீங்கன்னா ஒரு ஆத்மார்த்தமான ஒரு திருப்தி, ஒரு தெளிவு, ஒரு ஆத்ம திருப்தி இதெல்லாம் பிரகாசமா கிடைக்கும். முடிந்தவர்கள் பிள்ளையார்பட்டி ஒரு முறை போயிட்டு வாங்க. காரிய சித்தி நிச்சயமா உண்டாகும். முடிந்தவங்க பிள்ளையார்பட்டி போயிட்டு வாங்க. அதே போல தானம்னு நம்ம வரும்போது உளுந்து தானம் கொடுக்கலாம் அல்லது கருப்பு நிற வஸ்திரத்தை தானமா கொடுக்கலாம். ஸோ இது தேவைப்படுறவங்களுக்கு நீங்க கொடுக்கலாம். ஸோ இந்த பரிகாரங்களை செய்யுங்க. நிச்சயமாக இந்த ராகு கேது பயிற்சியில நல்ல மேன்மை, நல்ல முன்னேற்றம், காரிய சித்தி இதெல்லாம் சிறப்பா நம்மளோட ராசி, நம்மளோட நட்சத்திரத்துக்கு உண்டாகும். இந்த ஆன்மீக பரிகாரங்களை விட நான் உங்களுக்கு முக்கியமான பரிகாரம் என்ன கொடுக்குறேன்னா, தினமும் சின்ன சின்ன உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, தியான பயிற்சி, மூச்சு பயிற்சி, உங்களோட ரெகுலர் ரொட்டீனை நீங்க கரெக்டா அலைன் பண்ணிக்கணும். நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும், நல்ல எனர்ஜியான ஃபுட், நல்ல ரிச் ஃபுட்டா நீங்க எடுத்துக்கணும். விச் மீன்ஸ் நல்ல விட்டமின்ஸ் இருக்கிற நல்ல ரிச் ஃபுட்டா நீங்க கன்சியூம் பண்றது ரொம்ப நல்லது. நல்ல ஹெல்த்தியா வீட்லயே சமைச்சு சாப்பிடுங்க. ஹோம்மேடு ஃபுட்டா மேக்ஸிமம் சாப்பிடுங்க. வெளியிடங்கள்ல சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஆன்மீக வழிபாடு பண்ணீங்கன்னா நல்ல மேன்மை கிடைக்கும். வெறும் இறைவன் ஆன்மீகம் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை மட்டும் நீங்க நம்பி வேண்டி நீங்க என்ன பிரார்த்தனை செஞ்சாலும் உங்க ரெகுலர் ரொட்டீன் சரியா இல்லைன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்காது. முதல்ல நம்முடைய உடல் தான் கோவில், நம்முடைய உள்ளம் தான் தெய்வம். அதை நம்ம முதல்ல பராமரிக்கணும். அதன் பிறகு அவுட் சைட்ல இருக்கிற சோர்ஸை நம்ம நம்மளுடைய உடலுக்கு ஒரு எனர்ஜியா கொடுக்கணும். ஸோ இந்த விஷயத்த முதல்ல நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ஆன்மீக வழிபாடுகள் அனைத்தையும் செய்யுங்க. நிச்சயமா நல்ல பலன்கள் கிடைக்கும். தப்ப நம்ம மேல வச்சுட்டு நம்மளை சுத்தி இருக்கிற விஷயங்கள் மேல நம்ம குறை சொல்லக்கூடாது. அல்ல நம்மளை முதல்ல சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அவுட் சைட்ல இருக்கிற எனர்ஜி அப்சர்வ் பண்ண. இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்தது ஒரு பொதுவான கோச்சார பலன். இந்த பலன்கள் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்புகளுக்கு ஏற்ப இது மாறுபடும். அதில் மாற்றுக்கிறதே இல்லை. குறிப்பா உங்க ஜனனகால ஜாதகத்துல ராகு கேது எந்த இடத்துல போஷன் ஆயிருக்காங்கன்னு பாருங்க. மேலும் உங்களுக்கு ராகு தசையோ கேது தசையோ நடக்குதான்னு பாருங்க. அல்லது ராகு புத்தி கேது புத்தி இது ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று நடக்குதான்னு பாருங்க. மேலும் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசை சுப தசையா அல்லது அவயோக தசையா, உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய தசையா அல்லது அவயோகத்தை தரக்கூடிய தசையா அப்படிங்கிறத செக் பண்ணணும். இன்ஃபேக்ட் உங்களுக்கு யோக தசை நடக்குதுன்னா இப்ப நான் சொல்லியிருக்க அந்த சுப பலன்கள்லாம் அப்படியே உங்களுக்கு நடந்துடும். நெகட்டிவா சொன்னது கூட உங்களுக்கு பாசிட்டிவா நடக்கும். அதுவே அவயோக தசையா இருக்கு அப்படின்னாக்கா பலன்கள் அப்படியே உல்டாவா மாறும். அதிக விரக்தி மனநிலை அப்படிங்கிறது வந்துடும். ஸோ உங்களோட தசா புக்தியை செக் பண்ணும். உங்க பர்சனல் சாட்ல ராகு கேது எங்க இருக்காங்கன்னு பார்க்கணும். இதெல்லாம் நீங்க பொறுத்து அதுக்கப்புறமா அந்த கோச்சாரத்தை நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். மேலும் நம்மளோட சேனல்ல ஒரு சின்ன சர்வீஸ் ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். அதாவது ஆர்எம் பிடிஎஃப் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சின்ன சர்வீஸ் ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த சர்வீஸ் யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, என்கிட்ட ஒரு தெளிவான ஜனனகால ஜாதகம் இல்ல, கம்ப்ளீட்டா ஒரு டீப்பா என்கிட்ட ஒரு தெளிவான ஒரு ஜனனகால ஜாதகம் இல்ல அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு இந்த சர்வீஸ் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது இந்த பிடிஎஃப் சர்வீஸ்ல உங்களுக்கு ஒரு 50 பக்கங்களை கொண்ட ஒரு ஜாதக கோப்பு உங்களுக்கு நாங்க கொடுத்துருவோம். இந்த 50 பக்கம் கொண்ட அந்த ஜாதக கோப்புல உங்களோட ஜாதகம் சம்பந்தமான அத்தனை விஷயமும் கிளியரா கொடுத்துருவோம். ஒரு தெளிவான ஜாதகத்தை உங்களுக்கு நாங்க கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம். இதுல உங்களுடைய ராசி, நட்சத்திரம், லக்னம், நீங்க பிறந்த யோகம், கரணம், நீங்க பிறந்த திதி, அதே போல உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் எது, அதிர்ஷ்டமான நிறம் எது, அதிர்ஷ்டமான திசை எது, எந்த நாள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமா இருக்கும், நீங்க அணிய வேண்டிய உலோகம் எது, நீங்க எந்த உலோகம் அணிந்தால் உங்களுக்கு உயர்வு அதிகமாகும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி இந்த பிடிஎஃப்ல ஆடபிளா வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுடைய ராசி சக்கரம், நவாம்ச சக்கரம், அது மட்டும் இல்லாம வர்க்க சக்கரங்களும் உங்களுக்கு சரியா தொகுத்து கொடுத்துருவோம், கிளியரா கொடுத்துருவோம். எல்லா வர்க்க சக்கரங்களையும் உங்களுக்கு தெளிவா கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாம அஷ்டவர்க்க பரல், சர்வாஷ்டவர்க்க பரல் எல்லாம் உங்களுக்கு கிளியரா தொகுத்து கொடுத்துருவோம். இதோட ஜென்ரலா உங்களுடைய எதிர்காலம் பற்றிய ஒரு சின்ன தெளிவு, ஒரு சின்ன ப்ரிடிக்ஷன், உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கு, நீங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஜென்ரல் ப்ரிடிக்ஷன் அதுல ஆடபிளா வந்துடும். நீங்க பிறந்திருக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கான பலன், நீங்க பிறந்திருக்கக்கூடிய லக்னத்துக்கான பலன், 12 பாவ அதிபதிகள் 12 ஸ்தானங்கள்ல அமர்ந்த பலன். அடுத்தது ரொம்ப முக்கியமா உங்க ஜனனகால ஜாதகத்துல
என்னென்ன கிரக சேர்க்கை இருக்கு, என்னென்ன யோகங்கள் இருக்கு, அதை தொகுத்து உங்களுக்கு நாங்க கொடுத்துருவோம். என்னென்ன சுபயோகம் இருக்கு, என்னென்ன அசுபயோகம் இருக்கு, அந்த சுபயோகத்துக்கு என்ன பலன், அந்த அசுபயோகத்துக்கு என்ன பலன் அப்படிங்கிறது கிளியரா உங்களுக்கு கொடுத்துருவோம். அதோட கிரகங்கள் டிகிரி வாரியா அமர்ந்த பலன், கிரகங்கள் டிகிரி வாரியா பார்த்த பலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்பினேஷன்ல உங்களுக்கு தேவையான அளவுக்கு அத்தனை விஷயத்தையும் ஜென்ரலா தொகுத்து உங்களுக்கு நாங்க ஒரு கிளியரா ஒரு ரிப்போர்ட் உங்களுக்கு கொடுத்துருவோம். இது கிட்டத்தட்ட 50 பக்கங்களை கொண்ட ஒரு பிடிஎஃபா வந்துடும் உங்களுக்கு. இதோட சிங்கிள் பேஜ் பிடிஎஃப் உங்களுக்கு ஆடபிளா வந்துடும். தனியா ஒரு சிங்கிள் பேஜ்ல ஒரு ஜாதகம், தெளிவான ஜாதகம் உங்களுக்கு கிளியரா உங்களுக்கு நாங்க கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இந்த சர்வீஸ் வந்து யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, என்கிட்ட தெளிவா என்னுடைய சுய ஜாதகம் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு இந்த சர்வீஸ் டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த சர்வீஸை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஜஸ்ட் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் மட்டும் பண்ணுங்க. நம்ம டீம்ல இருந்து மற்ற விஷயங்கள், மற்ற விவரங்களை உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை முழுமையா படிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு தேவைங்கிற பட்சத்தில் நீங்க பர்ச்சேஸ் பண்ணி தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம். ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள். நன்றி.